Hi friends, இன்னைக்கான வீடியோல ரொம்ப சிம்பிளா சூப்பரான ஒரு வெஜிடபிள் கட்டர் தான் எப்படி மேக் பண்ணனும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம நார்மலா வீட்லனா காய்கறி கட் பண்ணா கத்தி வச்சு தான் கட் பண்ணுவோம். அது நிறைய காய்கறி கட் பண்ணனும் அப்படிங்கறப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே சைஸ்ல காய்கறி கட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த மிஷின் மட்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுனா எவ்வளவு காய்கறி இருந்தாலும் பரவாயில்லை 10 செகண்ட்ல ஒரே ஷேப்ல சூப்பரா வெட்டிடலாம். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் PVC பைப்ல மேக் பண்ண போறோம். இதுக்காக 4 இன்ச் இருக்கிற மாதிரி 3 அடியில ஒரு PVC பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த PVC ஃபுல்லா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு ஒரு அடி மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துக்கிறேன். நம்ம இந்த PVC பைப்பை ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணனும். அதுக்காக குறுக்க இத போல கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த PVC மேல ஃபுல்லா ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஏர்கன் வச்சிருக்கேன். இத வச்சு தான் ஃபுல்லா ஹீட் பண்ண போறேன். இது இல்லைனாலும் பரவாயில்லை. நார்மலா எதுலயும் ஃபயர் பண்ணி அதுக்கு மேல இந்த PVC வச்சு கூட நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஒரு கட்டத்துல இந்த PVC அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த PVC ஓட ஹீட் ஆறதுக்கு முன்னாடி இது போல ஷீட் போல செட் பண்ணிக்கிட்டு மேல ஒரு வுட் பீஸ் வச்சு அப்படியே அழுத்திக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். அப்பதான் ஒரே ஈவனான ஷீட் கிடைக்கும். அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வுட் பீஸ் அப்படியே எடுக்கணும் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம வெஜிடபிள் கட்டர் பண்றதுக்கான ஒரு பேஸ் PVC ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த ஷீட் மேல காம்பஸ் வச்சு ஒரு 8 சென்டிமீட்டருக்கு அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த அந்த 8 சென்டிமீட்டர் அந்த ஷீட்ல சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண அந்த 8 சென்டிமீட்டர் மட்டும் அந்த ஷீட் வந்து அப்படியே கட் பண்ணி தனியா எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ்ல சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்கேல வச்சு ரெண்டா அப்படியே சமமா அப்படியே கோடு போட்டுக்கிறேன். அடுத்ததா இதே போல நைஃப் ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கிடைக்கும். இதை தான் நம்ம கட்டரா யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த நைஃப் ரெண்டுத்தையும் நம்ம கோடு போட்டதுல இதே பொசிஷன்ல இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா அந்த நைஃபோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே போல அந்த நைஃபை நம்ம ஃபுல்லா வைக்க போறதில்ல, டபுள் சைடு கட் பண்ணிட்டு தான் வைக்க போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பாயிண்ட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். இதே போல அடுத்த பிளேட் அதுக்கு ஆப்போசிட்ல வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதை எப்படி நம்ம ஃபிட் பண்ண போறோம்னா அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் நைஃப் வச்சு மார்க் பண்ண டபுள் சைடுல எந்த அளவுக்கு நான் கேப் விட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பாத்துங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம நல்லா ஈவனா மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பீஸ் மட்டும் அந்த சர்க்கிள்ல இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி சென்டர்ல ஒரு ட்ரில் போட்டுக்கிறேன். இதை கட் பண்றதுக்கு மிஷின் இல்லைனா கூட பரவாயில்ல. நார்மலா நம்ம கத்தியை ஹீட் பண்ணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸோட நான் மார்க்கரை வச்சு ரெண்டு சைடுல அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். எதுக்காக இங்க மார்க் பண்ணிருக்கேன்னா 1/2 இன்ச்ல செல்ஃப் ஸ்க்ரூ ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். இதை இங்க போட போறோம். அதுக்காக தான். அவ்வளவுதான். இதே போல நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு ரெண்டு சைடுல இது போல ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேல நம்ம அந்த நைஃபை அப்படியே சீட் பண்ண வேண்டியதுதான். நைஃபை நான் எப்படி வைக்கணும்னு பாருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல அந்த நைஃபை ஃபுல்லா வைக்க போறதில்ல, கட் பண்ணி தான் வைக்க போறோம். அதுக்காக என்ன பண்றேன்னா அந்த நைஃப் அந்த ஸ்க்ரூல இருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கரெக்டா அந்த ஸ்க்ரூக்கு நேரா அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்க்ரூ மேல வைக்கிறேன் பாருங்க. லைட்டா அந்த ஸ்க்ரூல பிடிச்சா போதும். இதே போல அதே போல எந்த அளவுக்கு கேப் வச்சு வைக்கணும்னு பாருங்க. அந்த கேப்பை பொறுத்து நம்ம காய்கறியோட ஸ்லைஸ் வரும். இந்த நைஃபை இப்படியே ஃபிட் பண்றது நான் இது போல ரெண்டு வாசர் வச்சு தான் ஃபிட் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்றேன்னா அந்த நைஃபோட ரெண்டு எட்ஜ்ல இந்த வாசர் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படியே வச்சு கூட டைரக்டா அந்த வாசர்லயே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்ப என்ன ஆகுனா அந்த பிளேட் வந்து கரெக்டா சீட் ஆகாது, அப்படியே உதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ணாம ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க கரெக்டா அந்த வாசருக்கு கீழே அந்த கேப்ல அந்த நைஃபை வச்சு அப்படியே நல்லா டைட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம காய்கறி வெட்டுறதுக்கான பிளேடு நல்லா சீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடுல பாருங்க ஸ்க்ரூவோட எட்ஜஸ்லாம் அப்படியே நீட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் நான் இன்னொரு PVC ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த நைஃப் செட்டப் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா மார்க்கரை வச்சு இந்த சர்க்கிள்ல ஒரு பாதி சர்க்கிள் வர மாதிரி கீழே வச்ச PVCல அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம கட்டர் ரன் பண்றதுக்கான மோட்டர் ஃபிட் பண்றதுக்கான ஒரு ஸ்டாண்ட் தான் ரெடி பண்றோம். இப்போ அந்த பாதி சர்க்கிள் எட்ஜ்ல இருந்து ரெண்டு சைடும் 14 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை மட்டும் அந்த சீட்ல இருந்து கட் பண்ணி எடுக்கணும். இதுல முக்கியமானது என்னன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கு வெளில தான் கட் பண்ணணும், உள்ளார கட் பண்ணிட கூடாது. பாருங்க எப்படி கட் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு மேல அந்த நைஃப் செட்டப் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன். அது போல அந்த பிளேடு வருதுல அந்த பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். பென்சில்ல மார்க் பண்ணதுனால அவ்வளவா தெரியல, அதனால மார்க்கர் வச்சு மேலே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு PVC பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை என்ன பண்றேன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே அப்படியே வைக்கிறோம் பாருங்க. அதாவது நான் கரெக்டா சென்டரா பார்த்து வைக்கல, கொஞ்சம் மேலே அதிகமா இடம் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வச்சிருக்கேன். இப்படியே வச்சு அந்த PVC பைப்போட அவுட்லைன் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை மட்டும் அந்த PVC ஷீட்ல இருந்து அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம்.
இதே போல் அந்த ஷீட்டில் சென்டர் மார்க் பண்ணோம்ல, அதில் ட்ரில் பண்ணி ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கிறேன். சென்டராக போட்ட ஹோல்ஸுக்கு டபுள் சைட்லேயும் சின்னதாக 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது எதுக்காக போகிறோம், எப்படி போகிறோங்கிறது நீங்கள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம அந்த மோட்டர் ஸ்டாண்டுக்கு ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்கொயர் பிவிசி பைப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே அப்படியே ஃபெவிக்விக் வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம பிவிசிங்கிறதுனால ஃபெவிக்விக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இதுவே போதும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். இப்போ நம்ம மோட்டருக்கான ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த சைடில் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இது போல் பிவிசி சீட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே அப்படியே வச்சு ஒட்டிடுறேன். அடுத்ததா 12 வோல்ட்ல 775 மோட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம வெஜிடபிள் கட்டர் ரன் பண்ண போறோம். இதோட ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த மோட்டர் நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டாண்டோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் இந்த ஸ்டாண்டில் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே நம்ம போட்ட ஹோல்ஸ் அப்படியே கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை டைட் பண்ணுறதுக்கு இதே போல் ஸ்க்ரூவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்க்ரூ. இதை வச்சு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மோட்டர் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த நைஃப் செட்டப் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பிளேடு வந்து நம்ம உள்ளார வரணும், வெட்டுற பக்கம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்கள், இது போல் இதை இப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இருந்தாலும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வழி கிடையாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மோட்டரோட அந்த பிளேடு செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 1.5 இன்ச்சில் ஒரு போல்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் அந்த மோட்டர் அந்த பிளேடு செட்டப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போல்ட்டோட ஹெட்லையும் சைட்லையும் இதே போல் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அந்த போல்ட்டை அந்த மோட்டர் உள்ள ஷாஃப்ட் கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் ட்ரில் பண்ணுறப்ப அந்த ஷாஃப்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரில் பிட்டு போட்டுங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த போல்ட் அந்த ஷாஃப்ட் கூட நல்லா டைட் பண்ணுறதா ஒரு செல்ஃப் ஸ்க்ரூ தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு தான் டைட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு இங்கே இடம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போனால் ஸ்க்ரூவை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரூவோட ஹெட் சைடு அந்த பிவிசி சீட்டில் இடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால் அதையும் நல்லா மட்டமாக தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்க்ரூ நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, அந்த போல்ட் நல்லாவே அந்த ஷாஃப்ட் கூட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததை நம்ம அந்த பிளேடை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாசல் ஒன்று போட்டுங்க. அப்போ தான் நமக்கு எதுவும் ப்ளே இல்லாமல் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடுறேன். நம்ம இதே போல் போல்ட் நட் போட்டு செட் பண்ணியிருக்கனால உள்ளார பிளேட் எதுவும் டேமேஜ் ஆனால் கழட்டி மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளார க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜிடபிள் கட்டுக்கான ஒரு மெயின் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பாருங்க, நம்ம செட் பண்ண அந்த நைஃப் நம்ம போட்ட ஓட்டையில் ஃபுல்லாக கவர் ஆகணும். இதே போல் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்னா அளவெடுக்க கட் பண்ண அந்த பிவிசி பைப்பில் ஒரு பாதையில கட் பண்ணி இதே போல் ஷேப் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்ததில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த நைஃபில் போய் இடிக்க கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. இது போல் இதே பொசிஷனில் இப்படியே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுறேன். அடுத்ததாக ஒரு 2 அடி இருக்கிற மாதிரி பிவிசி ஷீட் இது போல் கட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறோம்னா, ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பிவிசி ஷீட் அப்படியே வளைச்சு நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டு அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஒட்டிடுறேன். இது ஒட்டுறப்ப அந்த நைஃப் செட் பண்ண சர்க்கிளை இடிக்காமல் ஒட்டுங்க. அப்போ தான் நமக்கு சுற்றுறப்ப கட்டுற எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட்டுக்கான ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மோட்டருக்கான கனெக்ஷனை கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல் ஒரு சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் பிவி ஷீட்லேயே. அதுக்கு மேலே இது போல் ஆன் ஆஃப் சுவிட்ச் செட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு அதுலேருந்து ஒரு 2 கனெக்ஷன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து வர இந்த 2 ஒயரை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி மூலியமாக நம்ம மோட்டர் ரன் பண்ண வைக்க போகிறோம். அதே போல் இந்த 2 ஒயரையும் இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதே போல் மோட்டரோட கனெக்ட் பண்ணுறப்ப அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த சைடு பிளேடு ரொட்டேட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மோட்டரையும் கவர் பண்ணுற மாதிரி சேர்த்து வச்சு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுக்குறதுக்காக 12 வோல்ட் பேட்டரி தான் எடுத்திருக்கேன். இது மூலமா நம்ம பவர் கொடுக்க போகிறோம். இதுக்கு பதில் 12 வோல்ட் 2 ஆம்ஸில் நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணி கூட சுவிட்ச் போல கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால இது ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இப்போ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம கட்டரோட ஒர்க்கிங்கை பார்த்துடலாம்.
நம்ம ரெடி பண்ண அந்த வெஜிடபிள் கட்டர் பார்க்கறது எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்ல இதை வேற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்கறது அப்படின்னு உங்களுக்கு தோன்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் கட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்காக சில காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு கட் பண்ண போகுதுன்னு. இதில் மெயினாக இந்த வெங்காயம் இதை நம்ம மிஷின் கட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதையும் கட் பண்ணிட்டா உண்மையாக அல்டிமேட் தான். இதை நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு முள்ளங்கி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அதை சுவிட்ச் ஆன் பண்ணி மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பிவிஎஸ் பைப் வழியாக அந்த முள்ளங்கி எப்படி உள்ளார வரும் பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக விடுவோம். வாவ், மிஷின் ஸ்டார்ட் பண்ண உடனே இவ்வளோ வேகத்துக்கு வெட்டி வீசுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு எதுவும் ட்ரை பண்ணவும் இல்லை, தான் ஃபஸ்ட்டு ட்ரை. அதனால எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்தாலும் இதில் காய்கறி வெட்டத்தை பார்க்குறது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. காய்கறி அங்கேயும் தெரிச்சுது, இருந்தாலும் நிறுத்தவே இல்லை, காயை விட்டுட்டே இருந்தேன். அவ்வளோ வேகமாக வெட்டுதுங்க. ஒரு கேரட்டு ஒரு செகண்ட் தான் கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே அப்படியே சீ வீசிடுது. இவ்வளோ வேகமாக வெட்டுறதுனால சைஸ் ரொம்ப சின்னதாக வெட்டணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், நம்ம எப்படி நம்ம கத்தியில் வெட்டினா சைஸ் இருக்குமோ அதே சைஸ் தான் இருந்துச்சு கேரட்டு அந்த முள்ளைங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெட்டின ஸ்லைஸ்லாம் ஒரே ஈவனாக இருந்துச்சு. ஆனால் கட் பண்ணிவிட்டு அள்ளி வீசுறதா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ வேலை பார்த்து நம்ம காய்கறிலாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே ஒரு பிளேட் வச்சு பார்க்கலாம், அதில் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளேட் வச்சு தான் இந்த அளவுக்கு நம்ம வெளியில் காய்கறி செதுக்கி போக வாய்ப்பே இருந்திருக்காது. இங்கே பாருங்கள், நம்ம பாவக்காய் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா அருவாமனையில இல்ல கத்தில அறிஞ்சோம்னா இந்த அளவுக்கு ரவுண்டா அறிய முடியாது. அறிய முடியும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது பாருங்க 10 செகண்ட் தான், 10 செகண்ட் தான் கம்மின்னு சொல்லலாம். இதுல ஸ்லைஸ் போறது சைஸ் பாருங்க எல்லாம் ஒரே ஈவனா இருக்கு. அதுதாங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்து இந்த நீட்டு புடலங்காய் கட் பண்ணிடலாம். அப்படியே பொறுமையா விடுவோம். வாவ், செமையா இருக்கு. ஆனா கொஞ்சம் இங்க கொட்டுது. சரி ஓகே, இதை தள்ளி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, புடலங்காய் கட் பண்ணுறதுலாம் சொல்லவே வேணாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ பெரிய புடலங்காய் டக்குன்னு அப்படியே கட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம எதுவும் ஃபங்க்ஷனுக்கு அப்படிலாம் ரொம்ப எதுவும் காய்கறி வெட்டணும் அப்படிங்கிற இடத்துல அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரத்தில் நிறைய காய்கறி வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு திட்டாதீங்க. அதெல்லாம் எடுத்து நாங்கள் மாட்டுக்கு போட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற காய்கறி ஃபுல்லாகவே ஸ்லைஸ் ஆகிடுது, கொஞ்சம் கூட பேலன்ஸ் ஆகலைங்க பாருங்க. ஆனால் இதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபைனலாக இது போல் காய்கறி இன்சர்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கையை உள்ளார விட்றாதீங்க. உண்மையாக இந்த மிஷின் மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ண செலவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸு. இப்போ நம்ம மெயினான ஐட்டம் இந்த ஆனியனை கட் பண்ண வந்தாச்சு. ஆனியனையும் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா செமையாகவே கட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். நீங்களே பார்த்தாலே தெரியும். இதில் என்ன ஒன்றுனா நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஆனியனை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், கேப்பே விடக்கூடாது. நாங்களே கம்மியாக தான் வீடியோக்கு ஆனியன் வாங்கியிருந்தோம். ஆனால் இவ்வளோ வேகமாக இது வெட்டி வச்சுன்னு தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம ஆனியனையும் சும்மா செம்மையாக வெட்டிடுச்சு. ஆனால் இதுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ண நம்மள்கிட்ட ஆனியன் தான் இல்லை. நாங்கள் அந்த நைஃபுக்கு தான் பயந்துட்டு இருந்தோம், உடஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 கிலோ காய்கறி கட் பண்ணியிருப்போம், எந்த ஒரு டேமேஜும் இல்லை, அப்படியே இருந்துச்சு. அப்படி உடஞ்சாலும் அதை நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த மிஷினை எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. முக்கியமாக வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுக்கு டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.